வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 11 எக்ஸாம்பிள் 11.11. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் எக்ஸைஸ் நம்பர் 11.1 11.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 11.11 இந்த சம்மை இதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 less than x less than 4 இது இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 1 less than x less than 4 இது சிஎக்ஸ் ஸ்கொயர் கூடியது. அப்போ ஜீரோவுக்கு எக்ஸின் பிற மதிப்புகளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஒரு அடர்த்தி சார்பு. இதுதான் மிக 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 முக்கியமான வார்த்தை. இந்த சம்முக்கு மிக மிக முக்கியமான வேர்டுன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. அப்போ நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எனில் மாறிலி சியின் மதிப்பை காண்க. இந்த மாறிலி சியின் மதிப்பை காண்க. மேலும் அவங்க ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 3 இருக்குது. பி ஆஃப் 1.5 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1.5, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. தேர்ட் கொஸ்டின் பி ஆஃப் 3 லெஸ் தேன் எக்ஸ் ஆகியவற்றை காண். இது ரொம்ப முக்கியமான சம்பா. யாரும் விளையாட்டை எடுத்துக்கிறாங்க. 2 மார்க் 3 மார்க் பார்ட்டில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரித்து தான் கேட்பாங்க. 5 மார்க்கில் சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெலிட்டட் போர்ஷன் நிறையா இருக்கிறதுனால 5 மார்க்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நிகழ்தகவு அடர்த்தி சார்புனால 1.5 வச்சுக்கிறணும், 3.5 வச்சுக்கிறணும். ஏன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்பது ஒரு தொடர் சம வாய்ப்பு மாறி ஏற்கனவே புக்கில் கொடுத்துருக்காங்க. ரைட். எக்ஸாம்பிள் 11.11 ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ சி. ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ சி such that the function f of x equal to cx square interval 1 less than x less than 4, f of x is 0 otherwise, is a density function, probability density function. அப்படின்னா என்ன இப்போ சொல்லுவேன். and compute question number 1 probability of 1.5 less than x less than 3.5. second question p of x less than or equal to. third question p of 3 less than x. இந்த வேல்யூவெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ சி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா என்ன, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, நல்லா கவனிங்க. இது ஃபஸ்ட்டு சம்னால கொஞ்சம் தெளிவாகவே கவனிச்சுக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கப்பா. நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இன்டர்கரல் -∞ +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அதுதான் அர்த்தம். அதாவது இன்டர்கரல் வேல்யூ -1க்கும் -∞ +∞ இடையில இருக்கணும், அது 1ஆக இருக்கணும். அதுதான் முக்கியமான இடம். இது -∞, இது +∞, இதனுடைய இது 0. இந்த இன்டகரல் வேல்யூ எப்பொழுதுமே 1ஆகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா இன்டகரல் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அந்த கான்செப்ட். -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது probability density function அப்படின்னா என்ன? probability density functionனா பிடிஎஃப்னோட எழுதிக்கலாம். பிடிஎஃப் probability density function அப்படின்னா இன்டகரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது மட்டும் அவஸ்டா போதும். சம்ம எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா cx ஸ்கொயர் இது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க.
இன்டர்வல் வந்து 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கிவன் பாயிண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இதை வந்து அப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இன்டர்வல் பார்த்தா 1லேருந்து 4 வரை இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்கல்ல, இது -1 to -∞ +∞ பாது. இது வந்து 1, இது வந்து 4 அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்டர்வல் எடுத்தால் போதும். அப்போ இன்டகரல் 1லேருந்து 4 வரை இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, அந்த இங்கே இருக்கு பாருங்க, cx² இன்ட்டு dx = 1. நல்லா இந்த ஃபார்முலா நல்லா கவனிங்க. அப்போ நிகழ்த்தவை அடர்த்தி சார்பு -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த இன்டர்வல் -∞ to +∞. இது ஃபார்முலாவுக்கு உரிய இன்ஃபினிட்டிவ். ஆனால் சம்முக்கு இன்டர்வல் வந்து 1லேருந்து 4 வரைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் 1 to 4 இந்த இன்டர்வல் தான் எடுக்கணும், மறந்துடாதீங்க. 1 to 4 c × x² × dx = 1. அப்போ இதுக்கு வந்து இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 4 வரை c × x² × dx = 1. அப்போ சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வந்து வெளியில் எடுத்துட்டா அப்போ c × இன்டகரல் 1 to 4 x² × dx = 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த c வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இதுக்கு மட்டும் இன்டகரல் பண்ணணும், அந்த x² இன்டகரல் பண்ணணும். அப்போ இன்டகரல் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்போ இன்டகரல் x⁻n × dxனால் என்ன போட்டிருப்பீங்க, x⁻n+1/n+1 ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா, அதே தான். அப்போ x² ஒரு பவரை மட்டும் கூட்டினா போதும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x³ 3. இந்த இன்டகரல் x⁻nக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா x⁻n+1/n+1 அந்த பவரை மட்டும் 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 2னா 1 ஆட் பண்ணால் 3, அப்போ 3/3. இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட், மறந்துடாதீங்கப்பா. இது லோயர் லிமிட், அப்பர் லிமிட். 1 to 4 = 1. இப்போ இந்த இடம் வந்து முக்கியமாக நான் கவனிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. இன்டகரல் 1லேருந்து 4 வரை c × x² × dx = 1. இந்த 1ங்கிறது நிகழ்தகவு அடர்த்தி சார்புனால என்ன பண்ணிருக்கோம், இந்த 1 அப்ளை பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடணும். அப்போ சியை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இன்டகரல் 1 to 4 x² × dx = 1. அப்போ இந்த x² மட்டும் இன்டகிரேஷன் பண்ணால் x³ 3 அக்கார்டிங் டு ஃபார்முலா ப்ராரம் போட்டிருக்கோம். அப்போ லிமிட் வந்து 1லேருந்து 4 வரை 1லேருந்து 4 வரை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இதை வந்து இந்த இங்கே பார்ப்பேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ c × அப்பர் லிமிட் பார்த்தா 4. அப்போ 4³ மைனஸ் இது 1. அப்போ 1³ = 1. நல்லா இந்த இடத்த கவனிங்க. இந்த 3 கூட வெளியில் வச்சு கூட செய்யலாம், அது நம்ம விருப்பம் தான். அப்போ இது 4³ மைனஸ் 1³ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் 4, லோயர் லிமிட் 1 போட்டாச்சு. அப்போ 4³ 4 × 4 × 4 எவ்வளோ, 64/3 மைனஸ் 1³ 1/3 = 1. இதை வந்து என்ன பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இந்த c வந்து அப்படியே இருக்கும். நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ இது 3 அப்படியே இருக்குமா. அப்போ 64லேருந்து 1 மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா, 63/3 = 1. அப்போ c வேணும்னா அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ c மட்டும் வேணும்னா அந்த சைடு அங்கிட்டு கொண்டு போகிறப்ப என்ன வரப்போகுது, 3/63. 63/3 இடம் மாற்றி போட்டால் 3/63. இதை கேன்சல் பண்ணால் கூட பண்ணிடலாம். 1 3 3, 2 3 6, 1 3. அப்போ c வேல்யூ எவ்வளோ வருது, 1/21. 1/21. இந்த இன்டகிரேஷனை வந்து ஒன்றும் இல்லை, சாதாரண சிம்பிள் இன்டகிரேஷன் தான். அப்போ x³ 3 இருக்குல்ல, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இந்த 3 கூட வெளியே எடுத்து கூட செய்யலாம், நம்ம விருப்பம் தான். அப்போ 64/3 மைனஸ் 1/3 சுருக்கி போட்டால் 63/3. இந்த இடத்துல எவ்வளோ கட் பண்ணாலும் பண்ணலாம். இதை வந்து இடம் மாற்றி போட்டால் 63/3ங்கிறது 3/63 மாறிடும், மறந்துடாதீங்க. அப்போ c வேல்யூ 3/63 கட் பண்ணி போட்டால் 1/21. அப்போ cயின் மதிப்பு காண்கன்னு கேட்டாங்களா, அப்போ cயின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்னது, அப்போ f ஆஃப் எக்ஸ் என்பது என்னதுப்பா, அப்போ c × x² தான் அவங்க ஃபங்க்ஷன். இன்டர்வல் என்னது, 1 < x < 4.
தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சி மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் 1/21. அப்போ 1/21 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இனிமேல் அவங்க கொடுத்த கொஸ்டினை ஒன்று ஒன்றா செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க இங்கே பாரு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டாப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ பிஓ 1.5 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3.5 இதனுடைய வேல்யூ என்ன? இதனுடைய வேல்யூ என்ன? இதுதான் இன்டகரல் வேல்யூப்பா, அதாவது லிமிட் வேல்யூ. மறந்துடாதீங்க, இந்த எல்லைகள் வேல்யூ இதுதான். அப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப இன்டகரல் 1லேருந்து 5 வரை 3.5 1.5 to 3.5 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதுதான் இதனுடைய மீனிங். அப்போ இதனுடைய மீனிங்கே அவ்வளோதான். அப்போ இந்த இடம் 1.5 இன்ட்டு 1.5 to 3.5 இதுதான் இன்டகரல். அந்த லிமிட் எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க? இந்த லிமிட்டு இந்த மதிப்பு வந்து இந்த மதிப்பு இதுக்குள்ளே வரணும், அதுதான் கண்டிஷன் கான்செப்ட். அதுக்குள்ளே வந்துடும், நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதுக்குள்ளே வந்துடும், மறந்துடாதீங்க. அப்போ 1.5லேருந்து 3.5 வரை இதுதான் வந்து இன்டகிரேஷன் லிமிட். அப்ளை பண்ணுவோமா? நல்லா ஈஸியான சம் தான், ரொம்ப ஈஸி. அப்போ இன்டகிரல் 1.5 இது 3.5 இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எவ்வளவு 1/21 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அவ்வளோதான். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டகரல் 1.5 3.5 இந்த 1/21 டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சாதாரண இன்டகிரேஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ 1/25 அப்படி இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய இன்டகிரேஷன் என்னென்னா x³/3 இது 1.5 இன்ட்டு 3.5 இது வரைக்கும் போட்டோம். இனிமேல் அப்பர் மைனஸ் லோயர் இந்த 3 கூட வெளியில் எடுத்துடலாம்ப்பா. அப்போ 1/21 இன்ட்டு 3 கூட வெளியே எடுத்துருங்க. அப்போ x³ இது 1.5லேருந்து 3.5 வரை. இப்போ சுருக்குங்க, ஈஸியாக இருக்கும். அப்பர் மைனஸ் லோயர் போடுங்க. 61 இன்ட்டு 3 21 இன்ட்டு 3 எவ்வளோப்பா 1/63. அப்பர் லிமிட்னா மேலே 1.3 பவர் 3 மைனஸ் லோயர் லிமிட் 1.5 3. அப்போ அப்பர் மைனஸ் லோயர் அப்போ 1/63 அப்படியே வைங்க. 1/63 3.5 3 தடவை வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3.5 3 தடவை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா, நான் மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன், 42.875. அப்போ 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5னா 42.875 மைனஸ் 1.5 3 தடவை போடுங்க. 1.5 3 தடவை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1.5 3 தடவை மல்டிபிள் பண்ணால் 3.375 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுதான் வரும். மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ 1/63 அப்படியே வைங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 42.875 3.375 அப்போ எவ்வளோ போகிறது 0 0 5 இங்கே எவ்வளோ இருக்குது? இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து 12 எவ்வளவு 9 இங்கே எவ்வளோ வருது 3. அப்போ 39.5 39.5 அப்போ 39.5 அப்போ எவ்வளோ வருது 39.5/63 இதோட விட்டுட்டாலே போகுதும். புக் ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டியினுடைய ஃபங்க்ஷன் எப்போவுமே இந்த பாயிண்டில் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால 39.5/63 இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது 2ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 79/126. இதை மல்டிபிள் பண்ணால் 79, இதை மல்டிபிள் பண்ணால் 126. இதுதான் PO 1.5 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3.5 வேல்யூ. அவ்வளோதான். இதுதான் வந்து புக்கினுடைய ஆன்சரு. ரொம்ப ஈஸியான கணக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் சம்முக்கு தான் ஆன்சரு. இப்போ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாம். அப்போ செகண்ட் சம்மை என்னப்பா கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு சம்மை ரீட் பண்ணுங்கள். அப்போ P of x less than or equal to வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. இதுதான் அந்த ப்ராபபிள் டென்சிட்டி ஃபங்க்ஷனில், அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்பில் இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ 2ஐ காட்டிலும் எக்ஸ் மதிப்பு குறைவு. அந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாப்பா 1 4ன்னு இருக்குது. 1 4. அப்போ 2ன்னா இங்கே வரும். இந்த 2ஐ காட்டிலும் குறைவுங்கிறப்ப இதோட முடிஞ்சிடும். அப்போ இன்டர்வல் 1 to 2ன்னு மீனிங். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டகரல் 1லேருந்து 2 வரை. அப்போ 2க்கு கீழே அப்போ இருக்கிறதே 1 to 4. அப்போ 2க்கு கீழேங்கிறப்ப இந்த 1 வரைக்கும் முடிஞ்சிடணும். அப்போ இன்டகரல் 1 to 2. 1 to 2. அப்போ 1லேருந்து 2 வரை f of x in dx equal to இதுதான் இதனுடைய மீனிங். அப்போ இன்டகரல் 1லேருந்து 2 வரை. அப்போ f of xனா என்னப்பா 1/21 into x ஸ்கொயர் இன்ட்டு dx. இதுதானே இந்த f of x வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்ளை பண்ணியாச்சு. மாதிரி அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுங்க. 1/21 வெளியே எடுத்துட்டா இன்டகரல் 1 to 2 x ஸ்கொயர் இன்ட்டு dx. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னாவே இன்டகிரேஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போ 1/21 அப்படியே வைங்க. எக்ஸ் ஸ்கொயர்னுடைய இன்டகிரேஷன் எவ்வளவு x³ 3 லிமிட் 1 to 2 1 to 2. லிமிட் வந்து ஒவ்வொரு சம்முக்கும் வேறுபட்டுக்கிட்டே இருக்குது, மறந்துடாதீங்க. அப்போ 2 லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு லிமிட் தான் இருக்குது. இன்னொரு லிமிட் வந்து 1ன்னு எப்படி கண்டுபிடிச்சோம், அவங்க சம்மு கொடுத்துருந்தாங்களே 1 <x <4ன்னு கொடுத்துட்டாங்களே. அப்போ 1லேருந்து 4 வரை. அப்போ சம்மு வந்து 2க்கு கீழே. அப்போ 2க்கு கீழே 1 தான் இருக்குது. அப்போ 1லேருந்து 2 அவ்வளோதான். அப்போ இந்த இடம் x² இன்டகிரேஷன் x³ 3. இனிமேல் அப்பர் மைனஸ் லோயர் அப்ளை பண்ணுங்கள். முதல்ல இந்த நம்பரை வெளியிடுங்க. அப்போ 1/21 into 3 வச்சுக்கிட்டு x³ வைங்க 1லேருந்து 2 வரை. அப்போ 1/63 அப்பர் லிமிட் 2³ மைனஸ் லோயர் லிமிட் 1³ 1/63. 2³ 8 மைனஸ் 1³ 1 தான். அப்போ ஆன்சர் பார்த்தா என்னப்பா வருது 61/63 இன்ட்டு 8 மைனஸ் 1 எவ்வளோ 7. அப்போ ஆன்சர் வந்து 7/63. இதுதான் P of x < or = 2னுடைய வேல்யூ 7/63. அப்போ இந்த இன்டகிரேஷன்லாம் ரொம்ப ஈஸியான இன்டகிரேஷன் தான். அப்போ பேசிக் இன்டகிரேஷன் தான். அதனால் வந்து ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ஈஸியானது தான். இதுலேயே வந்து தேர்ட் சம் வேறு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த தேர்ட் சம் எழுதிடலாமா? அப்போ தேர்ட் சம் பார்த்தா என்னப்பா வருது PO 3 < x. இதுதான் இன்டகிரேஷன் 3 < x. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, எக்ஸினுடைய மதிப்பு 3ஐ காட்டிலும் குறைவு. அப்போ 1 to 4 தான் நம்ம ஒரிஜினல் இன்டகரல். இந்த இன்டகரல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கள்ல 1 to 4. அப்போ 3க்கு அதிகம். 3ன்னு அங்கே வச்சுக்கோங்க. 3க்கு அதிகங்கிறப்ப அப்போ இன்டகரல் வேல்யூ 3க்கு அதிகம்னா 3 4 அவ்வளோதான். இந்த தான் 3 4 இதுதான் வந்து லிமிட் வேல்யூ. அப்போ இன்டகரல் 3லேருந்து 4 வரை f of x into dx. அப்போ 3 to 4 வரை f of x into dx. அப்போ 3 to 4 மறந்துடாதீங்க. அப்போ இதை அப்படியே போடுங்க. அப்போ இன்டகரல் 3லேருந்து 4 வரை f of x தான் 1/21 இன்ட்டு என்னது x² இன்ட்டு dx. அப்போ இதனுடைய இதை கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எப்போவே கொண்டு வந்துடுங்க. அப்போ 1/21 இன்டகரல் 3லேருந்து 4 வரை x² இன்ட்டு dx. இப்போ இன்டகரல் பண்ணுங்கப்பா. அப்போ 1/21 x² என்னப்பா x³ 3 லிமிட் எழுதுங்க 3 to 4. இந்த 3 எப்போவுமே இங்கிட்டு கொண்டு வந்துடணும். 1/21 இன்ட்டு 3 x³ 3 to 4 இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடணும். அப்போ 1/63 அப்பர் லிமிட்னா 4. அப்போ 4³ மைனஸ் லோயர் லிமிட்னா 3 இந்த x³ 4 x³ 3 முடிஞ்சு. அப்போ இதை சிம்பிளை பண்ணி போட்டால் 1/63 4³ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 64. 3³ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எவ்வளோ 27. அப்போ 64 மைனஸ் 27 எவ்வளோப்பா? அப்போ 64 மைனஸ் 27 கழிச்சு எவ்வளோ வருது 37. அப்போ 61/63 இன்ட்டு 37. அப்போ 27 37 64 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ஒரிஜினல் ஆன்சர் என்ன வருது? அப்போ 37/63. திஸ் இஸ் P of 3 < x வேல்யூ திஸ்.
அப்போ ரொம்ப ஈஸியான சம்மு. அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டகிரேஷன் வேல்யூ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அந்த கான்செப்டில் போட்டாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து எக்ஸாம்பிள் 11.11 ரொம்ப ஈஸியான சம்மு. நீங்கள் எடுத்து புக்கை ரெஃபர் பண்ணி போடலாம். தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 208. தமிழ் மீடியத்தில் 208வது பக்கம் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பேரலாக தான் வரும், அந்த பேஜ் நம்பர் பக்கமே வரும். எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அங்கே செஞ்சதுக்கு நான் செஞ்சதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 11.13. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் பரவல் சார்பு. முக்கியமான பாயிண்ட்டு பரவல் சார்பு. பரவல் சார்புன்னா என்ன அர்த்தம்னா குவிவு பரவல் சார்புன்னு அர்த்தம். குவிவு பரவல் சார்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இது நிறைய விஷயம் இருக்குது, மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் பரவல் சார்பு குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. 3 ஃபங்க்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் 0க்கு எக்ஸ் லெஸ் தான் 0, எக்ஸுக்கு இன்டர்வல் 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் 1 எனில் 1க்கு இன்டர்வல் 1 லெஸ் தான் எக்ஸ் எனில் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை காண்க. அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ கேபிட்டல் எஃப் எக்ஸ் கொடுத்தா அந்த கான்செப்ட் வேறு, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா அந்த கான்செப்ட் வேறு. இது வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பை காண்க. ரெண்டாவது கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 to 0.2 லெஸ் தான் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 0.7 கான். அப்போ இது கண்டுபிடிச்சாவே இது ஈஸியாக வந்துடும். பழைய மாடல் செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தட்லேயே இது ஈஸியாக போட்டலாம். நல்லா கவனிங்கப்பா. எக்ஸாம்பிள் 11.13. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இன்டர்வல் இஸ் given 1. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 0.7. இது கண்டுபிடிச்சாவே இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டலாம். முதல்ல கேபிட்டல் எக்ஸுக்கும் ஸ்மால் எக்ஸுக்கும் வித்தியாசம் தெரியணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் வித்தியாசம் தெரியணும். முதல்ல சொல்யூஷன் எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. 2 மார்க் 3 மார்க் பாட்டு தான். முதல்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது நல்லா கவனிங்க 0. இது எக்ஸ் லெஸ் தான் 0, எக்ஸு 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தான் 1, 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு சாதாரண சம்மு தான். ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸாக மாற்றினா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். இது புரிஞ்சுட்டா போதுங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ்னால் என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் சாதாரண ஃபங்க்ஷன், எஃப் டேஷ்னால் டிஃப்ரென்ஷியேட் ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து குவிவு பரவல் சார்பு, இது வந்து சாதாரண நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இந்த இன்டர்வல் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இது எக்ஸ் லெஸ் தான் 0, 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் 1, இது 1 லெஸ் தான் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த 0வெல்லாம் கலட்டி விட்டுட்டு ஒரிஜினல் ஃபங்க்ஷனை மட்டும் வாங்கப்பா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வெல்லாம் விட்டுருங்க, 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது இன்டர்வல் என்ன? 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் 1. இதுதான் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இதுதான் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. தேர்ஃபோர் நிகழ்தகவு ஆன்சர் எழுதணும்ல, நிகழ்தகவு
அடர்த்தி சார்பு. ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட் கொஸ்டின். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படி எழுதுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த ஒன்றுக்கு என்ன எழுதியிருந்தா, இந்த ஒன்றுக்கு 1 அப்படி இருந்தால் இதை தூக்கி எழுதுங்க. இது 0னால அப்படியே இது கேன்சல் ஆகிடும். வேறு ஒன்று 0னால அப்படியே விட்டுரும். 1 0 ≤ x > 1. அந்த 0 இருந்தால் இதை வச்சுக்கோங்க. ஏன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 இல்லை, அது எலிஜிபிள் தான். 0 வந்தனால இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம். அப்போ 0க்கு வேலை இல்லை. எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் 1, 1 டிஃபரன்ஷியேட் 0. அப்போ இதை கலட்டி விட்டுட்டு, ஏன் சார் இந்த 0 கலட்டாமல் வச்சுருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அது 0னால ஆல்ரெடி 0 0க்கு டிஃபரன்ஷியேட்டே கிடையாது. எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் 1, 1க்கு டிஃபரன்ஷியேட் 0. அப்போ இதை மட்டும் எடுத்தால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 0 இது மற்றபடி 0ங்கிறப்ப வேல்யூவே கிடையாதுல்ல. மற்றபடினா அதர்வைஸ் அந்த இன்டர்வல் இல்லாமல் போட்டாச்சு. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது கேள்வி நல்லா கவனி. செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, PO 0.2 <= x <= 0.7. அப்போ இந்த இடைவெளி இங்கே தானே வருது. இந்த 0.2க்கும் இடையில இந்த இதுக்குள்ளே வந்துடுதா இந்த ப்ராபபிலிட்டி. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா PO 0.2 இதானே என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், 2 மெத்தடில் போடலாம். ரெண்டுமே சொல்லி தான் போகிறேன். அப்போ இன்டர்வல் 0.2 இன்டர்வல் இதுதான் லிமிட் வேல்யூ 0.2 to 0.7 into f of x into dx. அந்த f of x தான் எவ்வளவு? 1. அந்த f of x தான் 1. அது 1 தேவை. அப்போ 0.2 0.7 1 into dx. அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே. அப்போ இதனுடைய இன்டகிரேஷன் எக்ஸு, டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் எக்ஸு. அப்போ இது பார்த்தீங்கன்னா 0.2 to 0.7. அப்போ அப்பர் மைனஸ் லோயர் அந்த கண்டிஷனில் போட்டால் 0.7 மைனஸ் 0.2 அப்போ 0.5. இது ஒரு மெத்தடு 0.5. இன்னொரு மெத்தட் இருக்குது என்னன்னா FS அல்லது ஆர் அனதர் மெத்தட். அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாப்பா கேபிட்டல் f of x வேல்யூ f of b மைனஸ் f of aங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த f of x கொடுத்தா தான் இப்படி செய்ய முடியும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 <= x <= 0.7 இப்படி வந்தால் f of bனா இது, f of aனா அது. அப்போ 0.7 மைனஸ் 0.5 0.2. அப்போ ஆன்சர் 0.5. இப்படி செய்யலாம். இது ஒன் வேர்டு சம்மந்தப்பட்டதுக்கு செஞ்சுக்கோங்க. இது மற்றபடி கேட்டாங்கன்னா இப்படி தான் செய்யணும், ஈஸியாக இருக்கும். அப்போ இன்டகிரேஷன் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, செஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ இது ஒரு சாதாரண ஒன் வேர்ட் 2 மார்க்கான அப்படி வச்சுக்கோங்க. அப்போ f of x = f of b மைனஸ் f of a. அதாவது பிங்கிறது ஏங்கிறது இந்த வேல்யூ, பிங்கிறது இந்த வேல்யூ. அப்போ 0.7 0.2 கழிச்சா 0.5. இந்த ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இன்டகிரேஷன் பழைய மெத்தடில் போட்டால் 0.2 0.7 வரை f of x dx. இந்த f of x தான் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் 1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1 f of x = 1. அந்த 1 மட்டும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் பண்ணுங்கள். அப்போ 1 into dx dxனுடைய இன்டகிரேஷன் x. அப்போ லிமிட் 0.2 to 0.7. அப்போ அப்பர் மைனஸ் லோயர். அப்போ 0.7 மைனஸ் 0.2 ஆன்சர் 0.5. அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் போட்டிருக்கோம்? 2 சம் போட்டிருக்கோம். அப்போ 2 சம்மே இந்த இதுக்கு போதுமானது. மீத கணக்கெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நல்லா வெரிஃபை பண்ணி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.